வணக்கம், நான் தான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு அருமையான இந்த ரவா கிச்சடி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ரவா கிச்சடிக்கும் உப்புமாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வீட்டில் உப்புமா பண்ணும்போது கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் தாளிப்பு போட்டு பண்ணுவீங்க. ஆனால் இந்த கிச்சடின்னு சொல்லும்போது என்னன்னா அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் இந்த சோம்புலாம் போட்டு இந்த மசாலா அந்த ஃப்ளேவர் வந்தால் தான் அந்த கிச்சடி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ரவா கிச்சடி எப்படி ஒரு சூப்பரான ஸ்டைலில் பண்ணுறது, எந்த அளவுக்கு ரவை யூஸ் பண்ணுறோமோ எந்த அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த வேர்க்கடலை சட்னி. இந்த ரவா கிச்சடியோட வேர்க்கடலை சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? ரவை கிச்சடிக்கு தேவையான பொருட்கள்: ரவை 250 கிராம், மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், அதாவது கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சள்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ரவா கிச்சடிக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரவையை நல்லா வறுத்தணும். அதாவது எவ்வளோ நேரம் வறுக்கணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துருக்கணும். எதுக்காக இந்த ரவையை வறுக்கிறோம் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. நீங்கள் ரவா கிச்சடி குக் பண்ணி முடித்த பிறகு சம்டைம் கொஞ்சம் தண்ணி அதிகமானால் அந்த ரவா கிச்சடி என்னவும் களி மாறிடும், அதாவது அல்வா கான்செப்டில் போயிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரவையை ஸ்லோ ஃப்ளேம் வறுத்திங்கன்னா அந்த ரவை குக் பண்ணி முடித்த பிறகு உதிரியாக வரும் அந்த ரவா கிச்சடி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே டைமில் இந்த ரவையை வறுக்கும்போது கலர் மாறக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் வறுக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா வறுத்துருவாங்க. அப்படி வறுக்கும்போது கலர் மாறினாலும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு அந்த டெக்ஸ்சர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை தாளிப்பாக போட்டிருக்கோம். ரெண்டு காஞ்ச மிளகா உடச்சி போட்டிருக்கேன். சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க இந்த காஞ்ச மிளகா. ஆனால் எப்போவுமே நான் காஞ்ச மிளகா போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் போடுவேன். அதுக்கு பிறகு வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 வெங்காயம் இதில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பச்சை மிளகா. காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதாவது காரம்னா ரொம்ப காரம் கொடுக்காது, ஒரு மைல்டான ஒரு காரம் கொடுக்கும். சரிங்களா? ரவை கிச்சடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிச்சடினாவே மசாலா அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரவை கிச்சடிக்கு தாளிப்பும் அதுக்கப்புறம் மைல்டான ஒரு ஃப்ளேவர் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் காரத்துக்கு 2 காஞ்ச மிளகா 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதக்கியிருக்கோம். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த வெங்காயம் வதங்கின பக்குவம் என்ன கேட்டினா கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மிக்ஸ் வெஜிடபிள் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டுங்க. முந்திரி பருப்பு நீங்கள் எடுத்த உடனே போடலாம், அப்படிலாம் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்டார்டிங் நீங்கள் போட்டிங்கன்னா கலர் மாறும், அப்படி இல்லைனா இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக கொடுக்கும், ஆனால் கலர் மாறாது. ஸோ வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக மஞ்சள்தூள் போடுங்க. தக்காளி ரொம்ப நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட வேண்டாம். தக்காளி போட்ட உடனே மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக தக்காளி ரொம்ப நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட வேண்டாம் சொல்கிறேன்னா, குக் பண்ணி முடித்த பிறகு அந்த தக்காளி எல்லாம் முழுசாக தெரியும். அதனால தான் தக்காளி போட்ட உடனே மஞ்சள்தூள் போட்டு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டினா 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னொரு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றலாமா கேட்டினா ஊற்றலாம், ஒன்றும் தவறதுமே இல்லை. ஆனால் இந்த ரவை கிச்சடி குக் பண்ணி முடித்த பிறகு நல்லா உதிரியாக வரும். அதனால தான் 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஈஸியான ஸ்டைலில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு. அதே டைமில் தண்ணி ஊற்றின பிறகு 2 கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரவையை அதில் போடுறோம்.
நீங்கள் ரவை போடும்போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணணும், இன்னொரு கையில் ரவை போடணும். இந்த மாதிரி பண்ணும்போது லம்ஸ் இல்லாமல் கரெக்டாக வரும். அதாவது நல்லா கெட்டியாக இல்லாமல் நல்லா உதிரியாக சூப்பராக உங்களுக்கு வரும். அதே டைமில் ரவை போட்ட உடனே உங்களோட அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்ச பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா ரவை இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா வெந்திருக்கும். இதோடு மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கணும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு 5 to 10 minutes வந்து தம் போடுங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ரவை கிச்சடி நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல. கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரவை கிச்சடி. ரவை கிச்சடி சொன்ன உடனே நான் திருப்பியும் சொல்கிறேன், நிறைய பேருக்கு வந்து அந்த மசாலா இருந்தால் தான் பிடிக்க சொல்லுவாங்க. ஆனால் ரவை கிச்சடி பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம், தக்காளி எந்த அளவுக்கு வதக்கி இருக்கும், இதெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரவை கிச்சடி. இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 200 கிராம், தேங்காய் பத்தை 1 நம்பர், சின்ன வெங்காயம் 4 நம்பர், இஞ்சி 2 சின்ன துண்டு, காய்ந்த மிளகாய் 10 நம்பர், புளி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, நல்லெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, பச்சை வேர்க்கடலை அப்படியே போட்டு அரைச்சி இந்த சட்னி பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த சட்னி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்தமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த வேர்க்கடலையை கடலை போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கும் போது நீங்கள் பார்த்து வறுக்கணும். சில பேர் வேர்க்கடலை வறுக்கும் போது என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வறுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைடு கருப்பாகவும் ஒரு சைடு வந்து கலர் இல்லாமையும் வறுத்துருவாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டால், ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துருவாங்க. அதாவது உங்களோட அடுப்பு வந்து கொஞ்சம் அதிகமான ஃப்ளேம் வச்சு வறுக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்க்கடலை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் வறுக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் வறுத்து இந்த மாதிரி எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது இந்த வேர்க்கடலையை வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை கையில் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணாலே தோல் வந்துடும். அந்த பக்குவத்துக்கு நீங்கள் கரெக்டாக வறுத்துருக்கணும். பார்த்தீங்களா, இப்போ இந்த வேர்க்கடலை தோல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1-2 வேர்க்கடலை கொஞ்சம் தோல் இருந்தால் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் முழுசாக எல்லாமே அப்படி இருக்கக்கூடாது. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன குவான்டிட்டி, அதாவது 200 கிராமுக்கு கண்டிப்பாக தேங்காய் ஒரு பத்தை போடுற மாதிரி இருக்கும். இந்த தேங்காய் எதுக்காக போடுறேன்னா, அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் ஒரு பத்தை தேங்காய் போட்டிருக்கேன். அதில் இஞ்சி, ஒரு 4 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் புளிப்புக்காக கொஞ்சம் புளி போட்டிருக்கோம். புளி வந்து ஒரு சின்ன துண்டு. 10 காஞ்ச மிளகா சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் 7 காஞ்ச மிளகா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிக்கிறோம். மீதி 3 காஞ்ச மிளகாவும் தாளிப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அரைக்கிற பக்கம் என்ன கேட்டால், கரெக்டாக ஒரு 95% அரைச்சிருங்க. கொஞ்சம் 1-2 குறை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சட்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, தாளிப்பு போட போகிறோம். இந்த சட்னிக்கு வந்து தாளிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் சட்னி அரைச்சிட்டு சும்மா அப்படியே தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராப்பராக தாளிப்பு போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா பொரிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம். இந்த உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு உங்களோட அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம் வைங்க. கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வாட்டும். எதுக்காக கேட்டால், அந்த சட்னியில் அந்த உளுத்தம்பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கலர் வரட்டும்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகா போட்டிருக்கோமா, அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சட்னியை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல் இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். அதனால தான்
சட்னி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு புளி, எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சொல்லிட்டு. இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னங்க இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த ரவா கிச்சடியும் இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது. அந்த ரவா கிச்சடி வீட்டில் பண்ண உடனே நல்லா வாசனை, நல்லா சூப்பராக ஆகணும். இதுக்கு என்ன நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.